தேவதை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம மறந்து விடவே கூடாது. செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற இந்த காரியத்தையே மறந்து விடுகிறார்கள். தேவனை தேடாமல் இந்த உலகத்துல நிச்சயிக்க தகுதி இல்லாத காரியங்களை தேடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையில இழப்புகளை அதிகப்படுத்திக்கிறாங்க. ரொம்ப ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு காரியமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நான் ஏற்கனவே சில சாட்சிகளை கூறியிருப்பேன். ஒரு முறை திரைப்படத்துல பழைய காலத்துல சிறந்த நடிகராக இருந்த ஒரு ஏவிஎம் ராஜன் அவரோட மீட்டிங்ல திருநெல்வேலியில கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு பின்பாக அவரை தேடி பெரிய ஒரு வியாதியில சிக்கி இருந்த 2 சகோதரிகள் அவரை தேடி வந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய ஆவி அவருடைய உள்ளத்துக்குள்ள ஏவுறதுனால அவங்க 2 பேருக்காக அவர் ஜெபித்தார். அவர் அடுத்த வாரம் பார்க்கும்போது ஜெபித்ததுல ஒருத்தருக்கு திரும்பி வந்தாங்க. நீங்க எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னாங்க. ஆனா இவர் சொன்னாரு, உங்களுடைய ஒருத்தர் வந்தாங்களே அவங்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் விடுதலை கொடுத்திருப்பாரு, அவர் எங்கன்னு கேட்டாராம். அந்த சகோதரி சொன்னாங்க, இல்ல அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு பட்டு சோதரதுக்காண்டி போயிட்டாங்க. பாருங்க, விடுதலைய கொடுத்தது இயேசு கிறிஸ்து. ஆனா அவங்க கிரயத்தை செலுத்துறது வேற ஏதோ அவங்களுடைய குலதெய்வத்துக்கு செலுத்த போயிட்டாங்க. ஆனா அதோ பரிதாபம், அதுக்கடுத்து ஒரு வாரத்திலேயே ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில ஆவி ஆண்டவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொரு மீத கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரமானே துதியில் பேயப்படுகிற தெய்வமே இறங்கட்டாண்டவரே, மகிமை இறங்கட்டாண்டவரே. ஹalleluya ஹalleluya. பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்காங்க தகப்பனே. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு பதில் கிடைக்காதா என்று கலங்கின இருதயத்தை நீ கண்ணோக்கி காண்கின்ற தேவனாய் உம்முடைய அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. நன்றி ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே. அல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய பாதாளத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே. பாருங்க, எல்லாம் ஜாதி மதத்தை பார்க்கறாங்க, பெருமை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசும்போது
ஒரு சகோதரி ஜெயராம் அண்ணா மருமகா அவங்க சொல்கிறாங்க, சிஎம்சிக்கு போயிட்டு வந்தேன், ஒரு சைடு ஃபுல்லாக வேலை செய்யலை எனக்கு அப்படியே மறுத்து போயிருக்கு, ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு நரம்பு கட்டாயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, அது ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிறதா அப்படின்னு. சரிம்மா, ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையில் உண்மையான தெய்வம் இயேசுதாம்மா, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அது ஒன்றுமே இல்லாத போது எத்தனை கேன்சர் வியாதியை சுகமாயிருக்கிறாரு. எந்த பகுதியில் ஒரு அம்மாவுக்கு கேன்சர், அவங்க ரொம்ப அழுதாங்க. எத்தனை டெஸ்ட்டுக்கு போனாங்க தெரியுமா? இல்லை முடியாதுங்க, நீங்கள் மறுபடியும் துணிட்டு வருதுன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, அந்த சுகத்துக்கு மட்டும்தான் வராங்க. ஆனால் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை இந்த ஜனங்க. சுகம் மட்டும் வேணும், ஆனால் டாட்டா காட்டி எது பின்னால் போகிறாங்க? கல்லு பின்னால், மண்ணு பின்னால், மனசு செய்கிறாங்க, ஒரு ஆலோசனை, சலை வைக்கிறாங்க, கண்ணு வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க, நடக்குதா, பேசுதா, சாப்பிடுதா? இல்லை, அது பின்னால் கூட்டமாக ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனால் ஜனங்களுக்கு தெரியல. அந்த வியாதி வரும்போது தான் எத்தனையோ தெய்வத்தை கிட்ட போகிறாங்க, எல்லா இடத்துலையும் போகிறாங்க. நீ முடியாதுன்னு சொல்லும்போது தான் இயேசு கிட்ட வராங்க. ஆனால் அப்போ முடியாதுன்னு சொல்கிறவர் அல்ல, அவர் முடிய செய்கிற தேவன். நான் சொன்னேன், நிச்சயமாகவே நாங்கள் ப்ரேயர் பண்ணி தரேம்மா, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க. ஏன் தெரியுமா? ஒரு அந்த தெருவில் ஒரு 4 பேருக்கு ஜோமான நல்லா ஆயிடுச்சுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, போய் கூப்பிட்டாக்கா பார்க்கலாங்க்கா, நான் இன்னைக்கு முக்கியமாக இந்த கோழி வெட்டி பொங்கல் வைக்கிறேன், அப்போ நாங்கள் காது குத்துறோமே, நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆண்டவரே. அப்போ சுகம் மட்டும்தான் வேணும்னு இந்த ஜனம் விரும்புகிறாங்க. அப்போது தேவனை அறிந்து கொள்ளலை. இசப்பா, இந்த ஜனங்களெல்லாம் மாறணும்ப்பா, இந்த ஜனங்களெல்லாம் திருப்பப்படணும், இந்த ஜனங்க உண்மையான பகுதிக்கு வரணும். அப்பா, நீங்கள் பேசணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். உண்மையிலே ரொம்ப பாரம், எவ்வளோ பேர் எவ்வளோ வியாதியில் ஒரு அண்ணனுக்காக ஜெபம் பண்ணோம், நல்லா ஆயிடுச்சு. அவர் பேசும்போதே வாய் வரல, வாந்தி, சாப்பாடு 3 நாள் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகிறேன், மாத்திரை எடுக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கல. நீங்கள் வாங்கினா இந்த ஜெபம் எனக்கு ஆண்டவருக்கு பெருமை, எனக்கு இல்லை, தேவ ஆவியானவர் பார்த்துக்கிறேன். ஏசப்பாவுக்கு ஆண்டவரே உன்னை சார்ந்து தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களால் முடியாது, நான் ஒரு மண், நான் ஒரு தூசி, ஆண்டவரே உன் பேரை சொல்லும்போது அங்கே அற்புதம் நடக்கணும் சொல்லும்போது அவன் சும்மாயிடுச்சு. இது வரையும் நான் அடுத்த வாரம் வரமா, அடுத்த வாரம் வரேன். அப்போ சாத்து போக்கு சொல்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் பேசணும், நீ கொண்டு வரணும் அந்த ஜனங்களை. அப்போ பிசாசங்களை எத்தனையோ வியாதியை கொடுத்து கொண்டு போனான், பிசாசங்களை விசாலத்தில் இழுத்து கொண்டு போனான். அதுதான் எனக்கு தேவன், அதுதான் எனக்கு தெய்வம்னு வணங்குறாங்க. அப்பா, இந்த ஜனங்க மூலமெல்லாம் நம்பிக்கைலாம் மாறட்டும், இது மாற்றி கொண்டு கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அந்தபடி செய்கிறார் நமக்கு. அப்படி ஒரு சிறந்த கூழாங்கலாக இருக்கும்போதுதான் அதோட பலம் என்ன? கூழாங்களோட பலம் என்ன? கோலியாத் போன்ற ராட்சசர்களை வீழ்த்துறதுக்கு என்ன ஆயுதமா இருந்துச்சு? கூழாங்கல் ஆயுதமாக இருந்துச்சு. நீங்க ஒரு கூழாங்கலாக உருவாக்கப்படும் போது நீங்கள் கோலியாத் போன்ற சாத்தானின் வல்லமை எல்லாவற்றை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக மாறுவீர்கள். அல்லேலூயா. செய்வார், தேவன் செய்வார், உங்களை மிக சிறந்த ஆயுதமாக உருவாக்குவார். பேதுருவை தேடி வந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். அதே போலவே இன்று ஆலயத்திற்கு தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசம் இருக்கிறதா? செய்வார். இந்த தேவன் வல்லமையுள்ள தேவன். நான் ஒரு பலத்தோட வரல, ஏன்னா 2 வாரம் ஆச்சு, என்னால பைபிள் சரியா வாசிக்க முடியல, சரியா பிரேயர்ல உட்கார முடியல. ஆனா எனக்கு அதனால இந்த பலிபீடத்தில் ஏறுறதே ஒரு கலக்கமாக இருந்துச்சு. ஆனா இப்ப நான் முடிவா சொன்ன சாட்சி என்ன, தேவன் இந்த இடத்துல ஏற்றி அவருடைய வல்லமை கொடுத்து உங்கள் மத்தியில பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னால இவ்வளவு திட்டமா ஆணித்தரமா தேவனுடைய வார்த்தை பேசணும் நம்பிக்கை இல்ல. நேற்று நைட்டு கூட பிள்ளைகளுக்கு போறது விருப்பப்படல, ஏன்னா எனக்குள்ள அந்த பலவீனம் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா பிரசங்கத்துக்காண்டி தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தேய்ச்சி பலப்படுத்தி உங்கள் முன்பாக உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட என்பதற்காக என்னை இந்த இடத்துல பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்று நம்மோடு பேசிய வார்த்தை தான் இந்த பிரசங்கம் குறித்து. நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில காரியங்கள்ல நாம் திருப்பி மனம் திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சில மதியான காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குமானால் அவற்றை தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் போது நிறைவான ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் தெரிந்து போகத்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி இறுதி நேர பிரேயருக்காக நாம் இருக்கலாம். கர்த்தர்
நம்மை நல்ல தேவனுடைய பாடல்களை அருமையாக பாடி தேவனை துதிக்க வச்சார். அதற்காக உத்தரம் செய்வோம். காலியாக இருந்த வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நம்பிக்கை உண்டு தகப்பனே. அப்பா வெற்றி தர போகிறீங்க தகப்பனே. ஆமென்.